வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்ஸ்டியூட்டில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் 10 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இருக்கும். இது இந்த மே 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப குறைந்த கட்டணம், வெறும் 500 ரூபாயிலே இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம நடத்துகிறோம். இதில் 2000 முக்கியமான கேள்விகள் அடங்கும். இதில் மொத்தமாக 3 முழு டெஸ்ட்டுமே இருக்குது. ஓகே, இப்போது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸாமை நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட எழுதலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக கடல் வாழ் உயிரினங்கள் தினம், இது ஏப்ரல் 3ஆம் தேதி. அதே நேரம் உலக வனவிலங்குகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 3ஆம் தேதி. ஓகேவா, ரெண்டுமே ஒரு மாத வித்தியாசத்தில் தான் இருக்குது. அடுத்தது சர்வதேச கன்னி வெடி விழிப்புணர்வு தினம், இது ஏப்ரல் 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பாதுகாப்பான எதிர்காலம் இங்கே தொடங்குகிறது அப்படிங்கிறது தான். உலகம் முழுவதுமே வெடிக்காமல் இருக்கிற இந்த கன்னி வெடிகள் இருக்குல்ல, இது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக சுகாதார தினம், இது ரொம்ப முக்கியமான தினம். வேர்ல்டு ஹெல்த் டே, இது ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆரோக்கியமான தொடக்கங்கள் நம்பிக்கையான எதிர்காலங்கள் அப்படிங்கிறது தான். உலக சுகாதார நிறுவனம் 1948ஆவது ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுதான். அதோடைய நினைவாக தான் இந்த தினத்தை உலக சுகாதார தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம், இது ஏப்ரல் 6ஆம் தேதி. இப்போது உலக விளையாட்டு தினம் அல்லது சர்வதேச விளையாட்டு தினம் அப்படின்னு ஒரு தினம் கிடையாது, ஆனால் இந்த மாதிரி தான் ஒரு விளையாட்டு தினம் இருக்குது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் விளையாட்டு மைதானத்தை சமன் செய்தல், சமூக உள்ளடக்கத்திற்கான விளையாட்டு அப்படிங்கிறது. அதாவது லெவலிங் த பிளேயிங் ஃபீல்டு. அதாவது லெவலிங் அப்படின்னா இங்கே சமன் செய்கிறதுங்கிறது சும்மாவே இந்த கரடு முரடாக இருக்கிறத சமன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அனைவரையுமே உள்ளடக்கிய ஒரு விளையாட்டாக இருக்கணும், எல்லாருக்குமே சமமானதாக இருக்கணும் விளையாட்டு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது உலக ஹோமியோபதி தினம், இது ஏப்ரல் 10ஆம் தேதி. இது சாமுவேல் ஹானிமனுடைய பிறந்தநாள். இவர் ஹோமியோபதியை அறிமுகம் செய்தவர், ஜெர்மனியை சேர்ந்தவர். அடுத்தது மகாவீர் ஜெயந்தி, இது ஏப்ரல் 10ஆம் தேதி. இது சமண மதம் தொடர்பான விழா, அதாவது ஜெயினிசம் இருக்குல்ல, அது தொடர்பான விழா தான் இது. சமண மதத்துடைய 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர் அப்படிங்கிறவர், அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஒரு தினம். 6ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தவராக கருதப்படுறாரு. இவர் பிறந்த இடம் பீகாரில் இருக்கிற குந்த கிராமம், அதாவது வைஷாலிக்கு பக்கத்தில் இருக்கிற குந்த கிராமம் அப்படிங்கிற பகுதி. இவர் மறைந்த இடம் பீகாரில் இருக்கிற பாவபுரி. எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜெயின மதம் இருக்குல்ல, ஜெயினிசம், அதோடைய 24வது தீர்த்தாங்கரர் யார் அப்படிங்கிற கேட்குறாங்க. இவர் பிறந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க, இவர் மறைந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது போஷன் பக்வாடா 2025. இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதியில் ஆரம்பித்து 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்து சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குறது. இந்த ஆண்டு 7வது முறையாக நடைபெறுது. இதற்கு ஒரு நோக்கம் வச்சுருக்காங்க, குழந்தையின் முதல் 1000 ஆரோக்கியமான நாட்கள் அப்படிங்கிறது. இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய முதல் 1000வது, அதாவது முதல் 1000 நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதில் அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். இது போஷான் அபியான் திட்டத்துக்கு கீழே செயல்படுத்துகிறாங்க. போஷன் அபியான் திட்டம் 2018ஆவது ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த போஷன் அபியான் அப்படிங்கிறது தாய் மற்றும் செய் ஊட்டச்சத்துக்கான திட்டம். அடுத்தது தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம், இது ஏப்ரல் 11ஆம் தேதி. இது மகாத்மா காந்தியுடைய மனைவி கஸ்தூரிபா காந்தி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிறந்தநாள். அவங்க 1869ஆவது ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி பிறந்தாங்க. அடுத்தது உலக பார்க்கின்சன் தினம், இது ஏப்ரல் 11ஆம் தேதி. இது நரம்பு தொடர்பான நோய். உலக அளவில் 10 மில்லியன் மக்கள் இதன் மூலமாக பாதிச்சிருக்காங்க. இந்தியாவில் 1 மில்லியன் மக்கள் இதில் பாதிச்சிருக்காங்க. அடுத்தது மனித விண்வெளி பயணத்திற்கான சர்வதேச தினம், இது ஏப்ரல் 12ஆம் தேதி. ரஷ்ய விண்வெளி வீரர் யூரி ககரின், அவர் விண்வெளிக்கு சென்ற தினம் தான் இந்த தினம். இவர் 1961ஆவது ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி இவர் போயிருந்தார். அதாவது விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதரே இவர் தான். சோவியத் ரஷ்யாவுடைய ஓஸ்டக் 1 அப்படிங்கிற விண்கலத்தின் மூலமாக இவர் சென்றார். அடுத்தது சர்வதேச தெருவோர குழந்தைகள் தினம், இது ஏப்ரல் 12ஆம் தேதி. குழந்தைகள் பற்றி ஐநா சபையுடைய பொது சபை கூட்டம், அதாவது ஐநா சபையுடைய முதல் கூட்டம் 1955 நடைபெற்றது.
ஐநா சபை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக 1979 ஆண்டை அறிவித்திருந்தாங்க. அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது வந்து ஏப்ரல் 13 நடைபெற்றது 1919 ஆண்டு. ரவுலட் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற பகுதியில் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அப்போது ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் டயர் இருக்கார்ல, அவர் தலைமையிலான ஆங்கிலேய படை மக்களை வந்து சுட்டு கொன்றாங்க. அடுத்தது சியாச்சின் தினம். இது வந்து ஏப்ரல் 13 சியாச்சின் போர்க்களம் உலகத்திலே மிக உயரமான போர்க்களம். இது பார்த்திங்கன்னா லடாக்கில் தான் இருக்குது. இதை கைப்பற்றுறதுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் வந்து போர் ஏற்பட்டுச்சு. அதில் ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையின் மூலமாக 1984 ஆண்டு இந்தியா சியாச்சினை கைப்பற்றியிருந்தது. அந்த ஒரு தினத்தை தான் நம்ம வந்து சியாச்சின் தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது அம்பேத்கர் பிறந்த நாள். இது ஏப்ரல் 14 தமிழக அரசு இதை வந்து சமத்துவ நாளாக கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டு அம்பேத்கருடைய 135வது பிறந்த நாள். அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 பிறந்தார். அவர் பிறந்த இடம் மத்திய பிரதேசத்துடைய மோ அப்படிங்கிற பகுதி. அடுத்தது உலக கலை தினம். இது ஏப்ரல் 15 இத்தாலியை சேர்ந்த லியோனார்டோ டாவின்சி அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒற்றுமை மற்றும் மாற்றத்திற்கான கலை அப்படிங்கிறது தான். அடுத்தது இமாச்சல பிரதேச தினம். இது ஏப்ரல் 15 இந்தியாவுடைய 18வது மாநிலமாக இந்த மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசம் இது 1948 ஆண்டு ஏப்ரல் 15 வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் மாநில அங்கீகாரம் 1971 ஆண்டு தான் கிடைத்தது. இந்தியாவுடைய ஆப்பிள் மாநிலம் அப்படின்னு இமாச்சல பிரதேசத்தை தான் சொல்கிறாங்க. இமாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படிங்கிறவர். அடுத்தது உலக இரத்தம் உறையாமை தினம். இது ஏப்ரல் 17 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் அணுகல், பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இரத்தப்போக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா இரத்தம் உறையாமைன்னா, இப்போ பொதுவாக நமக்கு ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரங்கள்லேயே அந்த இரத்தம் வந்து உறைந்துடும். ஆனால் இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த இரத்தம் உறையாமல் நிறைய நேரம் வந்துகிட்டே இருக்கும். இதனால் அவங்க உடம்புல வந்து பிளட் லாஸ் ஏற்பட்டு பெரிய சிவியரான இஷ்யூ எல்லாம் வந்துடும். ஓகேவா? இந்த ஆண்டுக்கான கருப்பொருளில் வந்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இரத்தப்போக்கு ஏற்படுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதாவது செல்களில் இருக்கிற எக்ஸ் குரோமோசோம்களில் ஏற்படுற மரபணு மாற்றமே இந்த இரத்தம் உறையாமைக்கு காரணம். அடுத்தது உலக பாரம்பரிய தினம். இது ஏப்ரல் 18 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பேரிடர்கள் மற்றும் மோதல்களால் பாரம்பரியம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது. 60 ஆண்டுகால இகோமாஸ் நடவடிக்கையிலிருந்து தயார்நிலை மற்றும் கற்றல் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா ICOMOS அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மொனுமெண்ட்ஸ் அண்ட் சைட். அது 1965 ஆண்டு பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் வந்து அமைத்திருந்தாங்க. அப்போது அது அமைத்த 60 ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிறது தான் இதிலேருந்து தெரிவிக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் மொத்தமாக 43 இருக்குது. இதில் 35 கலாச்சார ரீதியிலானது, அப்புறம் 7 வந்து இயற்கை தொடர்பானது. 1 வந்து கலாச்சாரம் மற்றும் இயற்கை கலந்தது. அது என்ன அப்படின்னா சிக்கிமில் இருக்கிற கஞ்சன்ஜோங்கா தேசிய பூங்கா. அடுத்தது உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் 19 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உணவே மருந்து அப்படிங்கிறது தான். அடுத்தது நம்ம இந்தியாவில் குடிமை பணிகள் தினம். இது ஏப்ரல் 21 கடைபிடிக்கிறோம். 1947 ஆண்டு ஏப்ரல் 21 என்னாச்சுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார்ல, அவர் இந்தியாவுடைய முதல் குடிமை பணியாளர்கள் கிட்ட வந்து உரையாற்றினார். அந்த ஒரு தினம் தான் இந்த தினமாக நம்ம இப்போ கடைபிடிக்கிறோம். இந்திய குடிமை பணிகளின் தந்தை அப்படின்னு காரன் வாலிஸை வந்து அழைக்கிறாங்க. இவர் வந்து ஆங்கிலேயர். அடுத்தது ஆட்சி பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குறது. இப்போ IAS எக்ஸாம், IPS எக்ஸாம்லாம் இருக்குல்ல, IAS IPS IRS இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. இதில் IAS எக்ஸாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து எங்கே பயிற்சி வழங்குவாங்க, IAS எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு எங்கே பயிற்சி வழங்குவாங்க அப்படின்னா உத்தரகண்டில் முசோரியில் லால் பகதூர் சாஸ்திரி பயிற்சி மையம் இருக்குது. அங்கே தான் பயிற்சி வழங்குவாங்க. அடுத்தது உலக பூமி தினம். இது ஏப்ரல் 22 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது ஆற்றல் நமது பூமி அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை தினம். இது ஏப்ரல் 23 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ரீட் யுவர் வே அப்படிங்கிறது தான். இது வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்கார்ல, அவருடைய பிறந்தநாள் மற்றும் இறந்த நாள். இவர் வந்து ஒரே நாள் தான் பிறக்கவும் செஞ்சார், இறக்கவும் செஞ்சார். இவர் பிறந்தது 1564 ஆண்டு, இறந்தது 1616 ஆண்டு. இவர் இங்கிலாந்து சேர்ந்த பிரபலமான ஆங்கில எழுத்தாளர். அடுத்தது
உலக ஆங்கில தினம், இதுவுமே ஏப்ரல் 23ஆம் தேதி தான். இதுவுமே இவருடைய பிறந்தநாள் தான். பிறந்தநாள் மற்றும் இறந்த நாள் தான். இவர் இங்கிலாந்து சார்ந்த ஆங்கில எழுத்தாளர். இவருடைய முக்கியமான படைப்புகள் பார்த்திங்கன்னா ரோமியோ ஜூலியட், ஹாம்லெட், ஜூலியஸ் சீசர், த டெம்பஸ்ட், ஓத்தேலோ, கிங் லேயர், த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதனால் அதையுமே பார்த்துங்க. அடுத்தது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம், இது ஏப்ரல் 24ஆம் தேதி. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்ட திருத்தம், இது 73வது சட்ட திருத்தம் 1992ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது நடைமுறைக்கு வந்த தினம் தான் இந்த தினம். 1993ஆவது ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி இது நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்தது இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே, அதாவது ஐசிடியில் பெண்களுக்கான சர்வதேச தினம். இது ஏப்ரல் மாதத்துடைய 4வது வியாழக்கிழமை. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி இதை நம்ம கடைபிடித்திருந்தோம். ஐசிடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் இன் ஐசிடி ஃபார் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது அனைவரையுமே உள்ளடக்கிற ஒரு டிஜிட்டல் மாற்றம் வேணும் அப்படின்னா அதில் பெண்கள் இந்த துறையில் இருக்கணும். அதாவது ஐடி துறை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான். அந்த துறையில் பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஐடி மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி மின்னணு துறை, இதில் எல்லாத்துலேயுமே பெண்களும் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது உலக நோய் எதிர்ப்பு வாரம், இது ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வழங்குவது மனிதனால் சாத்தியம் அப்படிங்கிறது தான். உலக நோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். அதுவே நம்ம இந்தியாவில் தேசிய நோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். அப்போ பாருங்கள், 3மே ஒவ்வொரு மாதமும் இருக்குது. அதனால் நம்ம கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது உலக ஆய்வக விலங்குகள் தினம், இது ஏப்ரல் 24ஆம் தேதி. அதே நேரம் உலக வனவிலங்கு தினம் அப்படிங்கிறது மார்ச் 3ஆம் தேதி. அதுவே உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 3ஆம் தேதி நம்ம இப்போ பார்த்துருந்தோம். அடுத்தது தேசிய தீயணைப்பு சேவை வாரம், இது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா யுனைட் டு இக்னைட் எ ஃபயர் சேஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். அதுவே தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக மலேரியா தினம், இது ஏப்ரல் 25ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா மலேரியா என்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், அப்புறம் ரீஇக்னைட் அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளோட இந்த மலேரியாவை முடிச்சு விட்றணும் அப்படிங்கிறதுக்காங்க. அடுத்தது ரீஇன்வெஸ்ட் அப்படின்னா மறுபடியும் அதற்காக முதலீடு பண்ணுங்கள். ரீஇமேஜின் அப்படின்னா மறுபடியும் அதை ஒழிக்கிறதுக்கான சிந்தனைகளை இமேஜின் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. ரீஇக்னைட் அப்படின்னா மறுபடியும் பற்ற வைங்க, இங்கே பற்ற வைக்க அப்படிங்கிறதுங்கிறது மறுபடியும் தொடங்குங்க அப்படிங்கிறதான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது இந்த மலேரியா பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒட்டுண்ணினால் ஏற்படுது. முக்கியமாக பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவேல், அப்புறம் பிளாஸ்மோடியம் மலேரியா, இதன் மூலமாக உருவாகுது. இதை கடத்துகிற கொசு பெண் அனோபிலிஸ் கொசு. அடுத்தது உலக கால்நடை மருத்துவ தினம், இது ஏப்ரல் 26ஆம் தேதி. ஏப்ரல் மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் விலங்குகளின் ஆரோக்கியத்திற்கு ஒரு குழு தேவை அப்படிங்கிறது தான். அடுத்தது செர்னோபில் பேரழிவு நினைவு தினம், இது ஏப்ரல் 26ஆம் தேதி. உக்ரைன் நாட்டுடைய செர்னோபில் அப்படிங்கிற பகுதியில் அணு உலை விபத்து ஏற்பட்டுச்சு. 1986ஆவது ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த விபத்து ஏற்பட்டுச்சு. இதன் மூலமாக பெலாரஸ், உக்ரைன், அப்புறம் சோவியத் ரஷ்யா இந்த இடங்கள்லாம் பாதிப்படைந்தது. அடுத்தது சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை தினம், இது ஏப்ரல் 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஃபீல் த பீட் ஆஃப் ஐபி அப்படிங்கிறது தான். அடுத்தது பணியிடங்களில் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம், இது ஏப்ரல் 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பில் புரட்சியை ஏற்படுத்துதல், பணியில் ஏஐ மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலின் பங்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது லாஸ்ட்டாக தமிழ் வார விழா, இது ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும். இது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த தினம், அதுடைய நினைவாக இந்த ஒன்றை நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போ தான் முதல் முறையாக இந்த ஆண்டு தான் நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போது ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் இதை அறிவித்திருந்தார். 1899ஆவது ஆண்டில் ஏப்ரல் 29ஆம் தேதி பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தார். பாரதிதாசன் மறைந்த தினம் 1964ஆவது ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி. அப்போது இந்த தமிழ் வார விழாவில் பாரதிதாசன் இருக்கார்ல, அவருடைய பங்களிப்பை கொண்டாடுற வகையில் தமிழகம் முழுவதுமே நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இந்த ஆண்டும் நடைபெற்றது. ஓகே,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.